பரிமாறணும். பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாவும். அப்ப ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவர் என்றால் பாவம் செய்த அத்தனை பேர் என்ன செய்யணும்? அழிக்கணும். அவர் அப்படி அழித்து விட்டால் அவர் அன்புள்ள தெய்வம் அல்ல. ஆகவே அவர்களெல்லாம் அன்பு கொண்டு மன்னித்து விட்டால் அவர் நீதியை நிறைவேற்றவில்லை. ஆகவே அவர் நீதியை நிறைவேற்றவில்லை. அவர் தெய்வம் அல்ல. ஆகவே நீதியோடு இரட்ட சமரச நெறிய விரும்பிய நிமலனே அவனை போற்றி என்று சொல்லி ரெண்டையும் ஒன்று போல நிறைவேற்றி நீதியை நிறைவேற்றுவதற்காக உலகத்தின் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அந்த ஆக்கினையை தானே சுமந்து சேர்த்து உலகத்தின் மீது அன்பு வைத்து அந்த தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு இதுதான் நீதியையும் அன்பையும் ஒன்று போல நிறைவேற்றிய நிமலனே நான் போற்றுகிறேன் என்பதால். ஆகவே அன்பு இல்லாமல் அன்பு நீதி மட்டும் இருந்து இந்த உலகத்தில் ரட்சிப்பை உண்டாக்க முடியாது. அல்லது அன்பு மட்டும் இருந்து ரட்சிப்பை ஏற்படுத்த முடியாது. ரெண்டும் தேவை. ஆகவே அதை நம்ம அருமை ஆண்டவர் நிறைவேற்றி நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நிறைய பாட்டு பாடுனீங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். இதுக்கு யாரும் கைதட்டுறீங்க? நான் பாடுற பாட்டு கொஞ்சம் கவனிங்க. யாரும் கைதட்ட வேண்டாம். பாட்டினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா. இயேசு காட்டிய பாதையில் செல்கிறேன், அவர் ஊழியம் என்றென்றும் செய்திடவே எந்த சாட்சியினை நான் சொல்லுகிறேன், அவர் நாமம் மகிமையடைய. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் நான், துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்ந்தேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் நான், துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்ந்தேன். ஒரு நாளில் அவர் சந்தித்தே ரட்சித்தார், ஒரு நாளில் அவர் சந்தித்தே ரட்சித்தார். அன்று ஆவியாலும் நிறைந்தார், தம் வல்லமையா நிறைந்தார். இயேசு காட்டிய பாதையில் செல்கிறேன், அவர் ஊழியம் என்றென்றும் செய்திடவே என்ற சாட்சியினை நான் சொல்லுகிறேன், அவர் நாமம் மகிமையடைய. வாலிபன் ஒருவன் செய்யக்கூடும் பல பாவங்கள் யாவிலும் புரண்டு வந்தேன். வாலிபன் ஒருவன் செய்யக்கூடும் பல பாவங்கள் யாவிலும் புரண்டு வந்தேன். என் கிரியைகளா நான் மோசம் போனேன், என் கிரியைகளா நான் மோசம் போனேன். என் இயேசுவை சிலுவையில் அறைந்தேன், நான் மறுபடியும் அறைந்தேன். இயேசு காட்டிய பாதையில் செல்கிறேன், அவர் ஊழியம் என்றென்றும் செய்திடவே என்ற சாட்சியினை நான் சொல்லுகிறேன், அவர் நாமம் மகிமை அடைய. என் தந்தையின் ஊழிய காலத்திலே பல சோதனை வேதனை பெருகினது. என் தந்தையின் ஊழிய காலத்திலே பல சோதனை வேதனை பெருகினது. வறுமை அடைந்தோம், பசியால் வாடினோம், வறுமை அடைந்தோம், பசியால் வாடினோம். என் தேவனை மாறுதலித்தேன், என் நாதனை
செய்திடவே எங்கள் சாட்சியினை நான் சொல்லுகிறேன். அவர் நாம மகிமை அடைய என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை காமத்தால் தெரிந்து கொண்டதினாலே என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை காமத்தால் தெரிந்து கொண்டதினாலே பெற்றோர் ஜபத்தினாலும் அவர் கிருபையாலும் பெற்றோர் ஜபத்தினாலும் அவர் கிருபையாலும் நான் மறுபடி மீட்கப்பட்டேன். இழந்ததை பெற்றுக் கொண்டேன். இயேசு காட்டிய பாதையில் செல்கிறேன். அவர் ஊழியம் என்றென்றும் செய்திடவே என் சாட்சியினை நான் சொல்லுகிறேன். அவர் நாமம் மகிமை அடைய அவர் ஊழிய அழைப்பை பெற்ற போதும் நான் அலட்சியமாக தள்ளி வந்தேன். அவர் ஊழிய அழைப்பை பெற்ற போதும் நான் அலட்சியமாக தள்ளி வந்தேன். தரிசனம் பெற்று பயிற்சி அடைந்தேன். தரிசனம் பெற்று பயிற்சி அடைந்தேன். அவர் என்னை அர்ப்பணித்தேன். அவர் என்னை அர்ப்பணித்தேன். இயேசு காட்டிய பாதை செல்கிறேன். அவர் ஊழியம் என்றென்றும் செய்திடவே என் சாட்சியினை நான் சொல்லுகிறேன். அவர் நாமம் மகிமை அடைய. சாட்சி உணர்வு நீங்கள்